ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ராஜ்யசபா எம்பிக்களாக உள்ள திமுகவை சேர்ந்த சண்முகம், வில்சன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி, அதிமுக சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24 முடிகிறது. அந்த பதவிகளுக்கு தேர்தல் ஜூனில் நடக்க உள்ளது. இந்த சூழலில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேணும், புரியுதா? அது யார் சொன்னா நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்தது இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்தல, தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். அரசாங்கம் நடத்துறது தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும். பாசாங்கம் பண்றதோ இவருடைய வேலை. பயம். ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரைடு விட்டுவாங்களே, அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். நீட் தேர்வு நாடாளுமன்றத்தில் பேசணும். நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார். ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான கேள்விகளுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக சென்றார். முன்னதாக அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என லோக்சபா தேர்தலின் போதே ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறப்பட்டது. சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட தேமுதிக சார்பாக யார் ராஜ்யசபா செல்ல உள்ளார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என பிரேமலதா கூறியிருந்தார். இப்படி ஒரு நிலையில் பழனிசாமி கொடுத்த விளக்கம் தேமுதிகவினருக்கு இடியை இறக்கியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்புக்கு பின் மறைந்த அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்தின் சமூக வலைதள பக்கத்தில் சத்தியம் வெல்லும், நாளை நமதே என பதிவிடப்பட்டது. ஆனால் சில நிமிடங்களில் அந்த பதிவு காரணம் கூறாமல் நீக்கப்பட்டுள்ளது.